நாட் ஃபார் ஜோக். இது முக்கியமான சீரியஸானது. நீ ஜோக் அடிச்சுட்டு கொண்டு போகக்கூடாது. மதுரையில் அதிமுக தொடங்கிய அந்த போராட்டம் வெற்றி அடைந்திருக்கு. எங்கள் மாமன்ற குழு இங்கே வந்திருக்காங்க, எல்லாரும் மாமன்ற உறுப்பினர்கள், எங்கள் கட்சிக்காரங்களாம் வர சொன்னோம். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் காலதாமதம் சொல்லிடுறேன். அவங்கெல்லாம் அவங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு ராஜ்குமார், அவங்களுக்கு சொல்லணும்ல. வெற்றி கிடைச்சிருக்கு சொன்ன நம்ம சோலைராஜா அங்கே சொன்னார், அதற்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, நம்ம கவுன்சிலர் ஒவ்வொரு கவுன்சில் கூட்டத்திலையும் அதை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. எழுப்பியும் நடவடிக்கை இல்லை. வலுத்தவன் பிழைத்து ஒழுகிறான், ஏழை வந்து மாட்டிக்கிறான், அவ்வளவுதான். பணக்காரன் பேருந்து பணக்காரன் தப்பிச்சுக்கிறான், ஏழை மாடுகிறான். இதுக்கு தான் அவர் எப்படி இதே நீங்க என்னன்னா அங்க போய் கேளுங்க. அவர் யார்கிட்ட கேட்கணுமோ அவங்ககிட்ட கேளுங்க. இப்ப ஏன்கிட்ட கேட்க கூடாது இல்லைங்க. மண்டல தலைவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர். இதே பெருத்த வெற்றிங்க. எந்த இதுலேயும் இது வரைக்கும் மாநகராட்சி வரலாற்று மாநகராட்சி மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுத்த பிறகு இந்த தேர்தல் தொடர்ந்து நடந்து வருகிற நாளகத்தில் எப்போவுமே இது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்த எந்த மாநகராட்சியும் நடவடிக்கை எடுக்கப்படலை. மதுரையில் தான் எடுத்திருக்காங்க. அதே மிகப்பெரிய வெற்றி தான். அந்த வெற்றியில் என்ன சொல்கிறோம், அந்த இது வரைக்கும் மண்டல தலைவர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சொத்து குவிப்பு என்ன, நாங்கள் கேட்குறது என்னென்னா, அவங்களுடைய மாமன்ற உறுப்பினர் ஆறதுக்கு முன்பாக அவங்க என்னென்ன சொத்து வைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க மண்டல தலைவரான பிறகு, அது மீது நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லை, பினாமியில் எடுத்திருப்பாங்க, பினாமி பேரில் வச்சுருப்பாங்க, அதையும் விசாரிக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். இதன் அடிப்படையில் தான் விசாரணை போய்கிட்டு இருக்கு. நீ விசாரணைக்கு குந்தகம் பண்ற மாதிரி எதுவும் கேட்காதீங்கப்பா. எப்பா ஏய் மதுரைக்கு நல்லது கிடைச்சிருக்கப்பா, நீங்க ஏதாவது செஞ்சுறாங்கப்பா. அந்த ஆர்டர் போடும்போது 5 பேர் மேல டவுட் வருது, ஏதோ கன்ஃபார்ம் பண்றாங்க, ரைட். அப்போ மேயரோ இன்வால்வ்ட் டவுட் வந்திருக்கும் தானே. அப்போ ஏன் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கல? இல்ல உள்நோக்கம் இருக்காதா? நீங்க நகர்ப்புறத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க. நீங்க விசாரணை பண்ணீங்களே, நீங்க விசாரிச்சதுல மேயர் கிளியரா அப்படின்னு கேளுங்க. அங்க கேட்காம எங்கிட்ட கேட்குறேன். நாங்க தான் இதுலயும் கொடுத்துருக்கோம். மேயரையும் விசாரிக்கணும். மேயரும் அதுல நான் அதுக்கு உதாரணமே சொல்லிட்டேன். அவங்க உதவியாளராக இருக்கிறவர் தவறு, அதே தப்பு இல்லையா? அப்ப தப்பு பண்றதுக்கு என்ன காரணம்? என்னங்க இதெல்லாம் கேட்குறீங்க? இதுல கேட்டு எல்லாமே சொல்லணும் அப்பா, எல்லாமே சொல்லணும். மதுரை பிரஸுக்கு எல்லாமே சொல்லணும். சரி, இதை குறித்து நாட் ஃபார் ஜோக். இது முக்கியமான சீரியஸானது. நீ ஜோக் அடிச்சுட்டு கொண்டு போக கூடாது. அடுத்து வரக்கூடிய மாமன்ற கூட்டத்துல நம்ம எதிர்கட்சியுடைய என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன செய்வோம், இவங்க நினைச்ச மாமன்றமே நடக்கூடாம கூட பண்ணலாம். அது எப்படிங்க? மாநகராட்சியில் 100 கவுன்சிலர் இருக்காங்க, மாமன்ற உறுப்பினர். 100 மாமன்ற உறுப்பினர் 15 பேர் எங்க இருக்காங்க. 15 பேர் நினைச்சா ஒரு மாமன்றத்தை வந்து இது பண்ண முடியாது. அது அவங்க வரணும்ல, வரமாட்டாங்க. அதெல்லாம் வரும். இப்ப அவங்க பூரா மண்டல தலைவரை நோக்கிக்கிட்டு இருக்காங்க, மண்டல தலைவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால யாரும் இல்ல நம்ம சும்மா இது மாதிரி இதோட போதும். இது வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு. மற்ற வழக்குக்கு குந்தகமா எதுவும் கேட்காதீங்க. நன்றி, வணக்கம். உங்களை பார்த்தது ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.